பாட்டி, இதுதான் லக்கியோட வீடு. லக்கிக்காக நீங்க ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல, அத நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரி ஜுன்னு. அவனை பாத்தியா, எவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு வரான்னு. ஏதோ அவன் கூட பிறந்த அக்காவுக்கு அடிபட்ட மாதிரி இப்படி துள்ளி குதிச்சுட்டு வரான். இப்ப இருக்கு அவனுக்கு. லக்கி எங்க இருக்கா? எதுக்கு? லக்கிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? டேய் ஜுன்னு, அவ உனக்கு ஸ்கூல் மேட், அப்புறம் கிளாஸ்மேட், ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதானே. இந்த சின்ன விஷயத்துக்கே ஏதோ உன் கூட பிறந்த அக்காவுக்கு அடிபட்ட மாதிரி இப்படி துடிக்கிற. ஒருத்தருக்கு அடிபடும் போது கவலை பண்ணணும்னா சொந்தக்காரங்களா தான் இருக்கணுமா ஆண்டி? நமக்கு பிடிச்சவங்களுக்கு அடிபட்டிருந்தா நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. பாரு, பரவாயில்லையே, சின்ன வயசுலயே நல்லா சினிமா டைலாக்லாம் பிச்சு உதற. யாருடைய ட்ரைனிங் இது? வாத்தாவோடதா? நானா இருந்தா சொந்தக்காரங்களுக்கு அடிபட்டா கவலைப்படவே மாட்டேன். ஆனா இவன் சொந்தமும் கிடையாது, எதுக்காக இவ்ளோ துடிக்கிறான்? அது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பையன் கார் மோதி கீழே விழுந்துட்டார்ல. டேய், என்னடா பேசுற நீ? விவேக்கு என்னாச்சு? கார் இடிச்சிருச்சா? எங்க, எப்போ? விவேக், நில்லுங்க நில்லுங்க, உங்க பையனுக்கு ஒன்னும் ஆகல. நான் தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். எதுக்குடா இப்ப போய் சொன்ன? கொஞ்ச நேரத்துல என் எதையுமே நின்னு போயிருக்கும் தெரியுமா? லக்கிக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நானும் இப்படிதான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கவலைனா என்னன்னு நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. அதனாலதான் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் போய் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை ஒருத்தங்க கவலைப்படும் போது ஏளனமா பேசாதீங்க. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. லக்கிய பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாமா. உள்ள இருக்கா, வாங்க. ஆனா என்னால ஒரு விஷயத்த கிளியரா சொல்ல முடியும்னா, ஒருவேளை உனக்கும் அன்னிக்கும் ஒரு பையன் பிறந்திருந்தா அவன் கண்டிப்பா இதோ இப்படிதான் இருந்திருப்பான். டேய் விவேக், நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், லக்ஷ்மியை ஞாபகப்படுத்துற பேச்செல்லாம் என்கிட்ட எப்பவும் பேசாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் இந்த ஜுன்னுவை பத்தி சொன்னேன்ல, எனக்கு மட்டும் ஒரு பையன் பிறந்திருந்தான்னு வையேன், அவனை நான் கண்டிப்பா ஜுன்னு மாதிரிலாம் வளர்த்திருக்கவே மாட்டேன். அவனை என்ன மாதிரி தான் வளர்த்திருப்பேன். இப்ப கூட ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கான்னு. அதனாலதான் உனக்கு பையன் பிறந்தா இப்படிதான் இருப்பான்னு சொன்னேன். என்ன சொன்ன? ஒன்னும் இல்லைண்ணே. இப்ப லக்கி ரூம்குள்ள போயிருக்கான், என்ன ஓவர் ஆக்டிங் பண்ண போறானோ. அண்ணே, அவனோட கவலையில ஒரு ஜென்யூனிட்டி இருக்குன்னு. பாவன் அவனை ஏன் நீங்க இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஜென்யூனிட்டி இருக்குடா, அதுதான் ப்ராப்ளம். அந்த ஜென்யூனிட்டி தான் எனக்கும் லக்கிக்குள்ளேயும் பூந்து எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருமோங்கிற பயம். இப்ப லக்கி எப்படி இருக்காளோ என்னவோ. அக்கா மாதிரியே இருக்காங்க. அக்கா,
ஜானு என்ன பார்த்துட்டாளா? எங்க தானே அவங்க இருந்தாங்க? அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? நான் பார்த்தது அக்கா தானா? அக்கா மாதிரி தானே இருந்தாங்க. அன்னைக்கு இதே மாதிரி அவங்கள பார்ட்டியில பார்த்தேன். அப்புறம் இப்ப இங்க அவங்கள பார்த்திருக்கேன். நான் பாக்குறது எல்லாம் உண்மைதானா இல்ல இது எல்லாம் என்னோட பிரம்மையா? இங்க பாரு ஜானு, இப்ப வந்த ஓகே, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் வருவியா? நான் வேணா சும்மா இருப்பேன், ஆனா இவன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டான். உன் கைய கால உடைச்சு இங்க இருந்து துரத்தி விடுவா, ஜாக்கிரதை. எத்தனை தடவை உன்னை கேவலப்படுத்தி இருப்பேன், திரும்பவும் வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மாம், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட எப்படி பேசணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களை எப்படி ஹர்ட் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசினா எல்லாரும் முன்னாடியும் நம்ம மானம் போயிடுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. என்னடா விவேக், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? நான் உன்னை பெத்தவடா, நான் உன்னை வளர்த்தனா இல்ல நீ என்ன வளர்த்தியா? நீ என்னோட அம்மாங்கிறதுனாலதான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். விவேக், இந்த ஜானுக்காக தான் என்ன நீ கத்திட்டு இருக்கியா? இவகிட்ட நல்ல பேர் வாங்குவா, ஏன் மேல கோவப்படுற? அவ நான் லவ் பண்ற பொண்ணு மாம். அட்லீஸ்ட் நான் லவ் பண்றதுக்காகவாவது அவகிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசினா என்ன ஆயிட போகுது? அதை விட்டுட்டு வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஜானு, வா போலாம். வாட் இஸ் திஸ் ஆண்டி? விவேகா இப்படி பேசுனது? உங்க பையனா உங்களை இப்படி கத்திட்டு போறான்? ஆண்டி, உங்களுக்கு மரியாதை குறைஞ்சு போச்சா இல்லனா இவனுக்கு திமிரு அதிகமாயிட்டு இருக்கா? உங்ககிட்டயே இப்படி பேசிட்டு போறான்? பாத்துட்டு இருக்கேன் மனிஷா, பாத்துட்டு இருக்கேன். லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல இருந்தா ஒவ்வொருத்தனுக்கும் ரோஷம் இப்படிதான் பொத்துக்கிட்டு வரும். நான் புரிய வைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஜானு பேச்சை விட்டுட்டு நான் சொல்றதுதான் கேட்கணும். சாரி ஜானு, அம்மா அப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விவேக், உன் அம்மா என்ன திட்டுறது ஒண்ணு புதுசு இல்ல, எனக்கு திட்டு வாங்குறது புதுசு இல்ல, எல்லாம் பழகிடுச்சு. அத பத்தி யோசிக்காத. வா, லக்கிய போய் பார்க்கலாம்.